கைஸ், நம்ம தளபதி நடிக்கிற கோட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி மேன் அப்படிங்கிற மூவியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து நம்ம வெங்கட் பிரபு சார் வந்து அந்த மூவியை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாம் பேசியாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜெமினி மேன் மூவியை பற்றி நம்ம பேசிட்டு வருவோம். அந்த ஜெமினி மேன் மூவியோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதையாமா. அதுவும் வந்து இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 2019 தான் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த கதையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டர் கைமாறிச்சு, நிறையா ஹீரோஸ்கிட்டையும் கைமாறி கடைசியில் யாருமே பண்ணாமல் கடைசியில் வந்து நம்ம ஸ்மித் வந்து அதில் ஹீரோவாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த படத்தோட கதையை பற்றி பேசணும்னா வச்சுங்க, அவர் வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ரா ஏஜென்ட்டு. ஸோ அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, எங்கே யார் வேணால் எப்படி வேணால் போட்டு தரலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் அவர். அவரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அதில். ஸோ ஒரு கட்டத்தில் அவருக்கு வயசாகிடுது. வயசாகனதும் பார்த்திங்கன்னா அவரை வந்து ஒரு ஒரு சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ள பார்க்குறான். ஸோ அது யாரான்னு நான் அப்போ தேடிட்டு போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட க்ளோனாக இருக்காது. படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கனாலே அது உங்களுக்கு புரியும், அவரோட க்ளோன் அது.